ப்ரைஸ் த லார்ட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் பேத்தி ஸ்கூலில் டான்ஸ் ஆடினால அதை உங்களுக்கு நாங்கள் காட்டாமல் விட்டோம். இப்போ இன்றைக்கி அதை நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தா அங்கே எப்படின்னா அந்த இந்த பிள்ளைக வந்து இந்த ஸ்பைடர்மேன் இருக்குது அப்படியில அந்த ட்ரெஸ் போட்டு ஆடினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இங்கே ஃபஸ்ட்டில் நிற்கிறது தான், நடுவில் நிற்கிறது தான் என்னுடைய பேத்தி. இந்த நிற்கிறாள்ல அவள் தான் என்னுடைய பேத்தி. அவள் வந்து இப்போ வந்து சின்ன பிள்ளை. நாங்கள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, தூங்கிடுவாளோன்னு நினச்சோம். ஆனால் நல்ல வேளை தூங்காமல் நல்லா நின்றுக்கிட்டா, நல்லா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து பாவம் இந்த பிள்ளைகளை கைடு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பிள்ளைகளோட அவங்க மிஸ்ஸு தான் ரொம்ப டான்ஸ் ஆடினாங்க. ஆனால் சின்ன பிள்ளைகள ரொம்ப கஷ்டம்தான் டான்ஸ் ஆட வைக்கிறதுலாம். அதனால் அந்த பிள்ளைய அழகாக ஆடிச்சுங்க. இது எதை குறிச்சுன்னா, தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல அவங்கள குறித்து இந்த ப்ரோக்ராம், இந்த டான்ஸு. அதனால தான் ஏற்கனவே எங்கள் தாத்தா பாட்டி ஃபோட்டோலாம் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அதனால் அனுப்பியிருந்தோம். பின்னாடி ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள், அந்த போயிட்டு வருது பாருங்கள் ஸ்க்ரீன். அதில் என்னென்னா நம்ம தாத்தா பாட்டி அவங்களுடைய ஃபோட்டோலாம் வரும் அடிக்கடி. நீங்கள் பார்க்கும்போது பார்த்தா எங்கள் ஃபோட்டோலாம் வந்துச்சு. அப்போ வந்து பிள்ளைகள் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுல, பிள்ளைகளுக்கு வந்து முழிக்க முடியலை. அதனால் பிள்ளைகள் வந்து ரொம்ப தூக்கத்தில் வேறு இருந்துச்சுங்க. அவன் தான் எங்கள் பேத்தி ஆடுறா பாருங்க, அவன் மிஸ்ஸை பார்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு, பிள்ளைகள் க்யூட்டாக ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளோ இந்த பிள்ளைகளுக்கு பாவம், அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ தூரம் கற்றுக் கொடுத்தாங்களோ தெரியலை. நல்லா தான் ஆடுறாளுங்க. நம்ம பாட்டு போடக்கூடாதுல்ல, அதனால தான் நாங்கள் பாட்டு போடல. பாட்டு போட்டால் அதை இது கேன்சல் பண்ணிடுறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து பாட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு அவங்க டான்ஸ் ஆடுறதை மட்டும் காட்டிக்கிட்டு இருக்கோம். சாரி. இப்போ ஆனால் பிள்ளைகள் வந்து நல்லா தான் ஆடுதுங்க. ஒவ்வொரு பிள்ளையும் மறந்துடுதுங்க. மறக்கிறதுனால அந்த மறந்துட்டு நிற்கிதுகள், அதுதான் ரொம்ப ஜோக்காக இருக்குது. பாவம் அவங்க மிஸ் எவ்வளவு பாவம். இப்போ முன்னாடி அவங்க ஸ்டேஜுக்கு முன்னாடியேண்டு டான்ஸ் ஆடி அவங்க களைச்சி போயிட்டாங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இந்த ஸ்கூல் வந்து மதுரை ரோட்டில் இருக்குது, இந்த கிரீன் வேலி. சின்ன பிள்ளைகளில் அதனால் தூங்க ஆரம்பிச்சிது ஃபஸ்ட்டு. அதனால தான் ஸ்கூல்களில் வைக்கும்போது ஃபஸ்ட்டு யூகேஜி பிள்ளைகளை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இருந்தால் ஃபஸ்ட்டு வச்சுட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக நல்லா ஆடுங்க. நல்லா ஆடுறான். நாங்கள் கூட எங்கள் பேத்தி இவ்வளோ தூரத்துக்கு ஆடுவான்னு எங்களுக்கு தெரியாது. மறந்துடுவா பிள்ளைக்கு, எப்படி இது ஆட போகிறான்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பின்னாடி பாருங்கள் ஃபோட்டோவில் வருது பாருங்க, தாத்தா பாட்டி ஃபோட்டோங்க இந்த பாருங்க பின்னாடி வருது பாருங்கள். தெரியுதா அவங்களுக்கு? நல்லா அது தெரியுதான்னு தெரியல. அது எங்களுக்கு நல்லா எடுக்க முடியலை, கூட்டம் அதிகனால முன்னாடி நின்று எடுக்க முடியலை. எல்லாருடைய இந்த ஆடுதுகள்லாம் அந்த பிள்ளைகளுடைய தாத்தா பாட்டி பூரா பின்னாடி வரோம். சூப்பராக அடிச்சுங்க. தாத்தா பாட்டியை குறித்தான பாட்டு. அந்த பாட்டு போட்டால் எடுத்துருவாங்கல்ல, கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு பாட்டு போடலை. பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அந்த பாருங்கள் மாஸ்க். இது பாருங்கள், இது என்ன மாஸ்க்குனா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல தாத்தாக்க, அவங்களுடைய மாஸ்க்கெலாம் போட்டு ஆடிக்கிட்டு இருந்துச்சுங்க. அதில் எங்கள் வீட்டுக்காருடைய ஃபோட்டோவை என் பேத்திக்கு பின்னாடி இருக்க பையன் போட்டிருக்காப்புல. அந்த பேத்திக்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்க ஒன்றுக்கு பின்னாடி இருக்க பையன் அவர் எங்கள் வீட்டுக்காரருடைய மாஸ்க் போட்டிருக்கான். ஸ்கூல்லலாம் இப்படி தாத்தா பாட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளுக்கு இப்படியான ப்ரோக்ராம்லாம் கொடுக்கல, பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டி மேலே அன்பு அதிகமாகும். கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. நம்மள பனி நேரம் வேறு. பிள்ளைகளை வந்து பெரும்பாலும் நம்ம இது என் மனசில் பட்டது யூகேஜி பிள்ளைகள்லாம் தூங்கிருங்கள்ல. அதனால் அதுங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பிள்ளைகளுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா செய்ய விட்டுட்டாங்கன்னா பிள்ளைகள ஈஸியாக இருக்கும். தாத்தா பாட்டி, அப்புறம் தாத்தா பாட்டிகளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது, அதையெல்லாம் குறித்து இதில் வந்து இந்த இடையில பேசினாங்க, ஸ்பீக் கொடுத்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது மாதிரி நம்ம எல்லா ஸ்கூல்கள்லேயுமே அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி
டான்ஸ் ப்ரோக்ராம் நாடகம்லாம் போட்டால் பிள்ளைகளுக்கு இப்போ வருங்காலத்தில் இப்போ இருக்கிற காலத்தில் அன்பு தணிந்து பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, கடைசி காலங்களில் அன்பு தணிந்து போகும்னு. அது மாதிரி அன்பு இல்லாமல் இருக்க குடும்பங்களில் இன்னும் நம்ம பிள்ளைகள் பேரண்ட்ஸ் மேலே தாத்தா பாட்டி மேலே அன்பாக இருக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும். நாங்கள் அன்றைக்கே போட்டிருப்போம், பாட்டு இருந்ததுனால நம்மளுக்கு அது போடக்கூடாதுல்ல, அதனால தான் நாங்கள் போடல. அதனால தான் நாங்கள் பாட்டு போடாமல் இப்போ தனியாக பேசிக்கிட்டு இருக்கோம். அழகாக ஆடுச்சு, ஞாபக சக்தியோடு இருந்துச்சுங்களே, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தூக்கத்துலேயும் கூட பிள்ளைங்க ஞாபகமாக அவங்க மிஸ் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ரொம்ப சரியான கூட்டங்க. வீடியோ கூட எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. உங்களுக்கு வீடியோ வேணால் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்ட்டாங்க. இப்போ பேசுகிறாங்க. ஒரு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பையனை குறித்து இப்போ பேசினாங்க, ஒரு ஸ்பீக் கொடுத்தாங்க. எப்படி உதவி செய்யணும் தாத்தா பாட்டிக்கு அப்படிங்கிறத இது கொடுத்தாங்க. பின்னாடி ஃபோட்டோ வருது பாருங்கள் எல்லாருக்கும். அது ஒரு நேரத்துக்கு தெரியலை எடுக்கும்போது. இப்படி தான் நம்ம சின்ன பிள்ளைகளில் நம்ம இந்த நாங்கள் சின்ன பிள்ளைகள் நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் சும்மா 2 டான்ஸ் ஆடுவாங்க, அதை தான் பார்த்துருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு புதுசாக இருக்குது. தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வைக்கிறாங்கன்னா அது ரொம்ப புதுசாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் எல்லா தாத்தாக்களுடைய மாஸ்க்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், சின்ன பையங்க.